ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இன்றைக்கி நம்ம தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் மசாலா. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டின்னருக்கெலாம் பண்ணும்போது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே இருக்க தோலை உரித்து எடுத்துடலாம். இல்லைன்னா நல்லா அரிசி மாவு வச்சு தேய்ச்சி கழுவும் போது மஷ்ரூம் க்ளீன் ஆகிடும். மஷ்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது கடாய் சூடானதும் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 3 கிராம்பு, 1 பீஸ் பட்டை ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட்லேயே வெங்காயத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா மஞ்சள் தூள் உப்பு ரெண்டும் கருகிரும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காளான்லேருந்து விடுற தண்ணியே இது வேகிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நான் கட் பண்ணாத முழுசாக போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப பெருசாக காரம் இருக்காது. ஆனால் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் இந்த மசாலாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதில் ரொம்ப அதிகமாக காரம் இருக்காது. இது கூடவே 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷத்தில் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி கூடலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிப்பியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பை பாய்.